வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. நான் உங்கள் நித்யா கணேஷ். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருந்தோம். 50 லெசன் வந்து 25 டேஸ்ல வந்து டெய்லியும் 20-25 கொஸ்டின் வந்து நான் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே டார்கெட் ஃபர்ஸ்ட் டே, அதாவது 2 லெசன் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டின் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் கேட்கிற கொஸ்டின் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதுல வந்து நான் கேட்கறக்கூடிய கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து நீங்க எழுதுங்க. எழுதிட்டு மொத்தம் இப்ப 25 மார்க்ஸ்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் கொடுத்தா போதும். இப்ப இல்ல, லாஸ்ட்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண பின்னாடி எனக்கு வந்து இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும் மட்டும் கொடுங்க. நீங்க வந்து அந்த சைட்ல நோட்ஸ் உங்களோட வந்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கோமா, நம்ம படிச்சது தெரிஞ்சிருக்கா தெரியலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே ஒரு இந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சுக்கிருவீங்க. ஓ, இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈஸி, இதுல கஷ்டம், எதுனாலும் ஓகே. சரி, அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க நம்புறேன். சரி, நம்ம வந்து கொஸ்டின்குள்ள போனா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் எங்குள்ளது? காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடம் எங்குள்ளது? ஓகே, ஆன்சர் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா எடுத்திருக்கேன் கொஸ்டின். இது வந்து சரியா தவறா அப்படி மட்டும் நீங்க வந்து செகண்ட் கொஸ்டின்ல போடுங்க. நான் கொஸ்டின் சொல்றேன், அது நல்லா கிளியரா அது வந்து கரெக்டா தப்பான்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிக சரியான விலைக்கு பொருள் விற்பது தவறான செயல் என்று குறுந்தொகை கூறுகிறது. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. பூம்புகார் நகரத்துக்கு வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள். மிக சரியான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று குறுந்தொகை கூறுகிறது. இந்த கொஸ்டின் சரியா தவறா? ஓகே, ஆன்சர் வந்து தப்பு. ஏன்னா இது வந்து குறுந்தொகை இல்ல, பட்டினப்பாலை. ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. ஓகே, மூணாவது கொஸ்டின் போனா, பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பட்டினப்பாலை ஆசிரியர் யார்? அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், சொல்றேன். ஆன்சர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகே, அடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின், பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? சாலமோன். அது யூபிஎஸ் ஓடிட்டு பவர் இவ்வளவு நேரம் கட் ஆயிடுச்சு, அதான் சவுண்டு. சாலமோன் ஆன்சர். பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? சாலமோன். ஓகே, முத்துக்களை எந்த இடத்தில் இறக்குமதி செய்தார்? முத்துக்களை எந்த இடத்தில் இறக்குமதி செய்தார்? ஓகே, ஆன்சர் உவரி. ஆன்சர் உவரி. முத்துக்கள் உவரி எந்த இடத்தில் இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேவா? ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கொஸ்டின், மதுரையில் உள்ள தொழிற்சாலை எந்த நாணயத்தில் தொழிற்சாலை ஆகும்? மதுரையில் உள்ள தொழிற்சாலை எந்த நாணயங்களில் தொழிற்சாலை ஆகும்? ஆன்சர் ரோமனிய. ஆன்சர் ரோமனிய. ரோமனிய நாணயங்கள். ஆன்சர் ரோமனிய நாணயங்கள். அடுத்து ஏழாவது கொஸ்டின், புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்?
மதுரையை பற்றிய தகவல். புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் யார்? ஆன்சர் மெகஸ்தானிஸ். ஆன்சர் மெகஸ்தானிஸ். ஓகே, 8வது கொஸ்டின். மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளார்? ஆன்சர் அர்த்த சாஸ்திரத்தில். ஆன்சர் அர்த்த சாஸ்திரத்தில். ஓகே, 9வது கொஸ்டின். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் யார்? ஆன்சர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறும் கவிஞர்னா காளிதாசர். 10வது கொஸ்டின். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களும் முதன்மையானவரான காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளவர் யார்? கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையானவரான காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளவர் யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். 10வது கொஸ்டின் திருநாவுக்கரசர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போனா, ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் என்ன ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார்? ஓகே, ஆன்சர் போலாம். சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடுபாடுகளை முதலில் என்ன ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார்? சார்லஸ் மேசன். ஆன்சர் சார்லஸ் மேசன். 12வது கொஸ்டின். கிபி பொது ஆண்டு எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சுக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டிருந்தன? எந்த ஆண்டு? ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு சுட்ட செங்கற்கள் கிடைச்சிருக்கு. அது எந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆன்சர் 1856. 1856 ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோன்றிய போது சுட்ட செங்கற்கள் அங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 12வது கொஸ்டின் ஆன்சர். 13வது கொஸ்டின். நாகரிகம் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லானது? சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் டேஸ் ஆகும். நாகரிகம் என்ற சொல் பண்டைய எந்த மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் டேஸ் ஆகும். ஆன்சர் லத்தீன் மொழியில் சொல்லானது இது சிவிஸ். இதன் பொருள் என்னன்னா நகரம். ஓகேங்களா? சிவிஸ் என்னதுன்னா நகரம். ஓகேங்களா? அடுத்து 14வது கொஸ்டின். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார்.
ஆன்சர் ஜான் மார்சல். ஆன்சர் ஜான் மார்சல். ஓகே. 15வது கொஸ்டின். எந்த ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? இதன் தலைமையகம் எங்குள்ளது? அந்த வருஷமும் அதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, அந்த கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். எந்த ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் என்ற நில அளவியாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? இதன் தலைமையகம் எங்குள்ளது? ஆன்சர் 1861. எந்த தலைமையகம்னா புதுடில்லியில. ஓகே. 16வது கொஸ்டின். கிமு பொது ஆண்டு ஒட்டிய காலத்தை எந்த நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்காக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டிலிருந்து எந்த காலத்திலிருந்து நாகரிகத்துக்கும் முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் 7000 ஒட்டிய காலத்திலே மெகர்ஹரில் நாகரிகத்திற்கும் முந்தைய வாழ்க்கை நிலவியதற்காக தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 7000 ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கு. அதுக்கும் அந்த எந்த நாகரிகத்திற்குன்னா மெகர்ஹரில் சொல்லுவாங்க. மெகர்ஹரில் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து 11வது கொஸ்டின். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹரியானா. ஆன்சர் ஹரியானா. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானா மாநிலத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. 8வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் சொன்னேன். சாரி, 18வது கொஸ்டின். சுமரியாவின் அக்காடியை பேரரசர் பட்ட அரசன் என்பவர் சிந்து வெளி பகுதியில் உள்ள எந்த இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? சுமரியாவின் அக்காடியை பேரரசர்க்கப்பட்ட அரசன் என்பவர் எந்த சிந்துவெளி பகுதியில் உள்ள எந்த இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக காவியத்தில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் அரசன் நேம் நாரம் சேன். எந்த அணிகலன்னா மெழுகா. எந்த அணிகலன்னா மெழுகா அணிகலன். ஓகேங்களா. அடுத்து 19வது கொஸ்டின். பாரசீக வளைகுடா மற்றும் மெசடோபியாவில் காணப்பட்ட முத்திரைகள் எந்த வடிவ சிந்து வெளி பகுதிகளுள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோவியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முத்திரை எந்த வடிவ சிந்து வெளிப்பகுதியில் காணப்படுகிறது? அது எந்த வடிவத்துல இருக்கும்? அந்த ஒரு முத்திரை எந்த வடிவத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் உருளை வடிவ முத்திரை உருளை வடிவ முத்திரை. அடுத்து 20வது கொஸ்டின். குஜராத்தில் உள்ள எந்த இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? குஜராத்தில் உள்ள எந்த இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது?
ஆன்சர் லோத்தலில். ஆன்சர் லோத்தலில். லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஸ் ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அதாவது எந்த ஆறுன்னு கூட கேட்கலாம். லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எந்த ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? 21வது கொஸ்டின். சர்மதி. சர்மதி ஆற்று. ஓகேங்களா? ஆன்சர் வந்து சர்மதி ஆற்று. 22வது கொஸ்டின். அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை அதாவது எங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க. அதாவது எங்க கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை டேஸ் உள்ள கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் மொகஞ்சதாரோவில். ஆன்சர் மொகஞ்சதாரோவில். அதுதான் ஒரு ஆண் சிலை வந்து அமர்ந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. 23வது கொஸ்டின். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் இது ரொம்ப மிக சிறிய அளவீடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு மீட்டர் இருக்கும்? அந்த அளவுகோல் வந்து எவ்வளவு மீட்டர்ல இருக்கும்? ஓகே, ஆன்சர் 1704 மில்லிமீட்டர். 1704 மில்லிமீட்டர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை மிக சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24வது கொஸ்டின். வெண்கலத்தால் ஆன இந்த சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது. அதாவது எந்த பிளேசஸ்ல எந்த இடத்துல வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்துள்ளது? அது ஒரு கொஸ்டின். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிறங்களை மணிக்கற்களை பயன்படுத்தினர்? சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர்? அந்த 2 கொஸ்டினுக்கும் சேமா ஆன்சர் பண்ணுங்க. அதாவது எந்த இடத்துல இருந்து வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளேசஸ் நேமும் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய அந்த நிறம் அதாவது எந்த கலர்ல வந்து மணிக்கற்கள் பயன்படுத்தினார். இந்த கொஸ்டினுக்கும் 2 சேமா ஆன்சர் பண்ணுங்க. சோ அது வந்து மொகஞ்சதாரோவில் வந்து வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைச்சிருக்கு. ஆன்சர். இது வந்து சிவப்பு நிற மணிக்கற்களால் பயன்படுத்தினான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து 24வது கொஸ்டின். ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். அதாவது ரெண்டுமே சேமா எடுத்திருக்கேன். அதுக்கு ரெண்டுமே ஆன்சர் பண்ணிருங்க. 25வது கொஸ்டின். முதல் எழுத்து வடிவம் டேஸ் உருவாக்கப்பட்டது. அதாவது எந்த எழுத்து வடிவத்துல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியார்கள். ஆன்சர் வந்து சுமேரியார்கள். அவங்கதான் வந்து எழுத்து வடிவத்தை உருவாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான். ஓகே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டேனால உங்களுக்கு நான் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு இந்த இதுல தான் இருந்தேன். பட் கொஞ்சம் பாப்பாங்கள கொஞ்சம் சைட்ல வந்துட்டு போறதுனால கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. என்னால மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதோட இன்னும் கிளியரா நான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிளியரா கொஸ்டின்ஸ் நல்லா எடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பட் நீங்க வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் அதாவது 25க்கு எவ்வளவு ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.